இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தோட நம்ம இந்த பாடங்களை படிக்க போகலாம். எல்லாரும் கண்களை மூடி என்னோடு கூட ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில நாங்க கற்றுக்கொள்ள இருக்கிற இந்த பாடத்தை ஆண்டவரே நாங்கள் நன்கு பதிய எங்கள் மனதில் பதிய வைத்துக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்க கிருபை எங்களை தாங்கட்டும். தடையா இருக்கிற எல்லா நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் சாதகமாய் மாறட்டும். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே நீங்க சாதகமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பேசிக்கிற என்னை மறைத்து கொண்டு பரிசுத்த ஆவியானவன் முழுமையாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியாதவங்க எனக்கு தெரியப்படுத்தலாம். இந்த பைபிள் ஸ்டடி எங்களுடைய ஊழியங்கள் ஃப்ரீடம் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் கர்த்தருக்கு ஏறெடுக்கிற ஒரு ஊழியம். நீங்கள் எங்கள் ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். உமன் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட் 27வது செஷன்ல நம்ம இருக்கிறோம். இதற்கு முன்பாக 26 செஷன்ஸ் முடிஞ்சிருக்கு. அதாவது 26 அமர்வுகள் பைபிள் ஸ்டடி வித்தியாசமான தலைப்புகள்ல ஆதி ஆகமகத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை படிக்காதவங்க பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் நம்மளுடைய அபிஷியல் யூடியூப் சேனல்ல இருக்கு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த செஷன் ரொம்பவே நன்றாக புரியும். அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இது உமன்கான அதாவது பெண்களுக்கான ஒரு பைபிள் ஸ்டடி மட்டும் அல்ல. பைபிள் ஸ்டடின்றது எல்லாருக்கும் பொதுவானது. இது பார்த்தீங்கன்னா பெண்களாகிய உங்களுக்கு முதலாவதாக நம்ம ஒரு லைவா, அதாவது நேரடி தொடர்புல நம்ம இதை கற்றுக்கொள்கிறோம். பின்பாக உங்களுக்கு தெரிந்த அனைத்து கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் இல்ல பார்த்தீங்கன்னா உங்க சர்ச் மெம்பர்ஸ்க்கு உங்களுடைய பாஸ்டரோட அனுமதியோட நீங்க அனுப்பி வைக்கலாம். இது அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். இன்றைய அமர்வுல பாத்தீங்க, இன்றைய பைபிள் ஸ்டடியில நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இதை பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு, தலையெழுத்து. இதுதான் நம்ம இன்றைய பைபிள் ஸ்டடியில நம்ம பார்க்க போற தலைப்பு. ஒரு வித்தியாசமான தலைப்பா இருக்கலாம். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கடந்து போகும்போது இந்த வார்த்தைய யாரெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க, எல்லாம் என் தலையெழுத்து, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்கள்ல நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இந்த தலையெழுத்து அப்படின்ற ஒரு காரியம் என்ன அப்படின்றத நம்ம இன்றைய பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான காரியங்கள், அதாவது இங்க இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கு ஃபேட், டெஸ்டினி அப்படின்ட்டு. ஸோ தலையெழுத்து அப்படின்னா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க? தலையெழுத்துனா என்ன? யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு சொல்ல முடியுமா? தலையெழுத்து, நிறைய தடவை இந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் இல்லையா? தலையெழுத்துனா என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிட்டு. நம்ம நினைச்சது இது நிறைவேறலன்னா நம்ம தலையெழுத்து அப்படின்னுவாங்க. ஓகே, நமக்கு அது ரொம்ப ஒரு நொந்து கொள்ற வார்த்தை அப்படின்னு சொல்றீங்க. நினைச்சது நடக்கல, நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா தலையெழுத்து நம்ம நொந்துப்போம். சரி, வேற மாதிரி யாராவது தலையெழுத்து, இதெல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது காரியங்கள் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, நம்ம வேகமாக கடந்து போகலாம். தெரியாதவங்க சொல்லுங்க. நடக்கணும்னு இருக்கும், அது நடக்கும் பொழுது அது நம்மளுடைய தலையெழுத்து அப்படின்னு நினைச்சுக்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, பட் இது நடக்கணும்னு இருக்குது போல அப்படிங்கிறத சில நேரம் நம்மளுக்குன்னு கடவுள் எழுதி வச்சிருக்கிற எழுத்து அப்படின்ட்டு நினைச்சுக்கிறேன். வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி கிட்டத்தட்ட கரெக்டா நீங்க சொன்னீங்க. ஓகே, இன்னும் சிம்பிளா நமக்கு இந்த வார்த்தையை பிரிச்சு பார்த்தவே தெரியும். நம்மளுடைய தலையில எழுதப்பட்ட எழுத்து, அதாவது நமக்குன்னு கடவுள் ஏதோ ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த எழுதி வச்ச காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அது கஷ்டமோ இல்ல துக்கமோ இல்ல சந்தோஷமோ அதை நான் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி
ஒரு ஒரு சில நம்பிக்கையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பல பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது நிறைய காரியங்கள்ல நமக்கு அது சொல்லி அப்படியே விட்டுருவோம். தலையெழுத்து அவ்வளவுதான், இதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம பார்த்து அப்படியே சலித்து கொண்டு வாழ்ற நிறைய பேரையும் நம்ம பார்த்து இருக்கிறோம். சரி, நம்ம இதை குறித்து கொஞ்சம் ஆழமா நம்ம இன்று ஸ்டடி பண்ணலாம். சரிங்களா? நம்ம தியானிக்கலாம். இங்க இங்கிலீஷ்ல தலையெழுத்து அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்ற ஒரு காரியம் 2 விதமான பெயர்கள்ல அழைக்கப்படுது. அதாவது என்னன்னா ஃபேட், இன்னொன்னு டெஸ்டினி. என்னது? ஃபேட். ஃபேட்டும் டெஸ்டினி, இது ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நம்ம தமிழ்ல தலையெழுத்துன்னு தான் அர்த்தம். இங்கிலீஷ்ல அது 2 விதமா சொல்றாங்க, ஃபேட், டெஸ்டினின்ட்டு. அதாவது ஃபேட் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்கு. என்னன்னா ஃபேட் அப்படின்னா அந்த தலையெழுத்துக்கு எப்படி அர்த்தம் அப்படின்னா ப்ரீ டிட்டர்மைண்ட், அதாவது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது, அது மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு மீனிங்ல. டெஸ்டினி அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு சில காரியங்கள் நிமித்தம் மாற்றப்படுகிற காரியம், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வாழ்க்கை போகிற போக்கு மாற்றப்படுது அப்படின்னு சொல்ற காரியம் டெஸ்டினின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ரெண்டுத்துக்குமே தமிழ்ல தலையெழுத்து அப்படின்ற வார்த்தை தான் அர்த்தம். இங்கிலீஷ்ல ஃபேட், டெஸ்டினி அப்படின்னு 2 விதமா இதை நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம வேதத்தின் அடிப்படையில இந்த தலையெழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அத நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வார்த்தையா, அதாவது ஆவிக்குரிய வார்த்தைகள்ல எப்படி சொல்வாங்கன்னா, எப்படி சொல்லலாம் அப்படின்னா தேவனின் சித்தம் அப்படின்னு சொல்லலாமா? வில் ஆஃப் காட். ஏன்னா எழுதப்பட்டு எழுத்து இல்லையா? இப்ப கூட இந்துமதி சொன்னாங்க, ஏதோ ஒண்ணு கடவுள் எனக்கு நியமிச்சு வச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கையில அது நடக்குது அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிற ஒரு காரியமா இருக்கும்போது தேவனின் சித்தம் அப்படின்ற வார்த்தையில நம்ம இதை குறிக்கலாம் இல்லையா? சரி, இப்ப நம்மளுடைய தேவனுடைய சித்தம், நம் தேவன் யார் என்பது நம்ம தெரியும். நமக்கு தேவனுடைய சித்தம் அப்படின்றதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்கலாம். தேவனுடைய சித்தம்னா என்ன இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் தேவனுடைய சித்தம் எப்படியா இருக்கு அப்படின்னா எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்காக படிக்கிறேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். புரியுதா இந்த வசனம் நமக்கு? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நம்ம எப்படி தேவன் நம்மளை சிருஷ்டித்தார்னா இயேசுக்குள்ளாக சிருஷ்டித்தாராம். நம்மளை படைக்கும் போதே, நம்ம தலையெழுத்துன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம அது எப்ப எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம், பிறக்கும் போது எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு அனுமானத்துக்குள்ள வருவோம். அப்படின்னா ஆண்டவர் எப்படி எந்த ஒரு தீர்மானத்தோட நம்மளை படைக்கிறார் அப்படின்னா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மளை சிருஷ்டிக்கிறாரு. எதுக்காக சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா நற்கிரியைகளை செய்கிறதற்கு, அவைகளில் நாம் நடக்கும்படி, செய்கிறது மட்டும் இல்லாம அவைகளின்படி நம்ம நடக்கும்படி அவர் முன்பாகவே அவைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் அப்படி இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது. திஸ் இஸ் த வில் ஆஃப் காட். நம்மளுடைய தேவன் நம்மளை படிக்கும் போது, எல்லா மனிதர்களையும் படைக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய சித்தமாக வைத்திருக்கிறார். இங்கிலீஷ்ல கிளியரா இன்னும் கூட டீட்டெயிலா எப்படி இருக்குன்னா, ஃபார் வி ஆர் ஹிஸ் ஒர்க்மேன்ஷிப் கிரியேட்டட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம எப்படியா நம்ம கிரியேட் பண்ணப்பட்டிருக்கோம், உருவாக்கப்பட்டிருக்கோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்கப்பட்டிருக்கோம். எதுக்காகனா ஃபார் குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகளுக்காக, which God prepared beforehand that we should walk in them. அது நமக்காக முன்பாகவே குறிக்கப்பட்டிருக்கான். அதுக்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோமா, நம்ம அப்படிதான் வாழணுமா. இதுதான் ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் படைக்கும் போது அவருடைய சித்தம். நம்ம சொல்றோம் இல்லையா, தலையெழுத்து, இப்படி இந்த தலையெழுத்தோட தான் நம்மளை படைக்கிறார். புரியுதுங்களா? சரி, அப்புறம் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களா நம்ம தலையெழுத்து சொல்றோம் இல்லையா, இது எப்படி என்னன்னு கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, கவனமாய் நீங்க கேட்கும்படியாய் கேட்டுக்கொள்றேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன், அது ஆதாம் ஏவாளாய் படைக்கும் போது, முதலாக ஆதாம் ஏவாளை தான் படைச்சார் இல்லையா. படைக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் நமக்கு தெரியும். என்ன சொன்னார்? ஒரு நல்லது எது, கெட்டது எது, நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்குற மாதிரி படைத்தாரா?
யாராவது சொல்ல முடியுமா? இப்ப நம்மள படைக்கும் போதே நீ சூஸ் பண்ணு, நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நீ தெரிந்து கொள் அப்படின்ற ஆப்ஷனோட படைத்தாரா? அத அதாவது சொல்லி ஒருத்தவங்க. கீழ்ப்படிதலுக்குள்ள படைச்சாரு. இதை வெரி சாப்பிடணும் குட். சாப்பிடணும் சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலா கீழ்ப்படிதல். என்னன்னா, கரெக்ட். அதாவது என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்தாரு. நம்ம படைக்கும் போது எப்படி படைத்தார் அப்படின்னா, நான் எல்லாவற்றையும் படைத்து விட்டு இதெல்லாம் மனுஷனுக்கு ஏற்றதா இருக்கு, நல்லதா இருக்குன்னு சொல்லி நன்மையாகவே எல்லாவற்றையும் படைத்து விட்டு அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுடைய அன்பை எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறான், மனுஷன் எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறான் அப்படின்னு அவர் அறிந்து கொள்வதற்காக ஒரு மரத்தை வைத்து அந்த மரத்துல இருக்க கனிய நீ புசிக்க கூடாது, மற்ற எல்லா மரத்துல இருக்க கனியும் நீ புசிக்கலாம். இப்போ இந்த காரியத்திற்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்து இருக்கானா, என்னுடைய அன்புக்காக அவன் என் மேல வைத்திருக்க அன்பை கீழ்ப்படிதல் மூலியமா அந்த மனுஷன் காட்டுவான் அப்படின்னு நம்பி இந்த காரியத்தை அவன் முன்பாக வைத்தார். ஆனா ஒரு மனுஷனை அவர் படைக்கும் போது டைரக்டா நீ தீமையை சூஸ் பண்ணலாம், நன்மையை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லது எது கெட்டது எது அப்படின்னு அறியத்தக்க அறிவோட அவரை ஆரம்பத்துல தேவன் அப்படியாய் படைக்கல, நன்மையை மட்டுமே தெரிந்து கொள்வதற்காக படைத்தார். கீழ்ப்படிதல் வேற. அந்த கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்களுக்கு அந்த அறிவு வெளிப்படுது. தேவனை போல நன்மை எது தீமை எது அறிந்து கொள்ற அறிவு அவங்களுக்கு வெளிப்படுது. சரியா? சோ இப்போ ஆண்டவர் அது மட்டும் இல்லாம காட் இஸ் குட் ஆல் த டைம் இல்லையா? அவர் ரொம்ப நல்லவராகவே இருக்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் நல்லதாக மட்டும்தான் மனுஷனுக்கு முதலாக படைத்து கொடுத்தார். அதுல ஒரு கண்டிஷன் வச்சார். என்ன கண்டிஷன்? கீழ்ப்படுகிறாங்களா, என் மேல இருக்க அன்பை கீழ்ப்படிதல் மூலமா காட்டுறாங்களா இல்லையான்னு பார்க்கும்படிக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க கூடாது. புசிக்கலான்னு சொன்னாரா, புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? புசிக்க கூடாது. உனக்கு அது தேவையில்லப்பா, எல்லாமே உனக்கு நன்மையாவே இருக்கட்டும், இதுதான் தேவனுடைய சித்தம். ஒரு மனுஷனை படைக்கும் போது நன்மையை மட்டுமே தெரிந்து கொள், நன்மை மட்டும் உனக்கு போதும். இப்படிதான் நல்ல தேவன் நல்ல விதமாக தான் மனுஷனை படைச்சார். ஆனா ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு காரியத்துல ஈடுபட்டதுனால, கீழ்ப்படியாம போனதுனால அவங்களுக்கு அந்த அறிவு வந்தது, நன்மை எது தீமை எது அப்படின்னு தெரிந்து கொள்ற ஒரு அறிவு வந்தது. அதுதான் இப்போ எல்லா காரியங்களுக்கும் காரணமா இருக்கு. சரி, நம்ம வேகமாக நம்ம அடுத்த பகுதி கடந்து போகலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரியங்களை நமக்கு தெளிவா தெரியுது. நம்ம ஃபேட் அப்படின்னு சொல்றது, நம்ம ஒரு மனுஷனை தேவன் படைக்கும் போது எப்படியா படைக்கிறாரு? புதிய ஏற்பாடுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நற்கிரியையை செய்வதற்காக தான் படைக்கப்பட்டிருக்க. அதாவது நம்மளுடைய தலையெழுத்து குட் தான், நல்லா புரிந்து கொள்ளுங்க, நன்மைதான். யாரும் நொந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் ஒருத்தருடைய தலையெழுத்தையும் எழுத அவர் விரும்பல. புரிந்து கொண்டீங்களா? இனி கடவுள் ஏதோ எனக்கு இந்த துன்பத்தை நியமிச்சிட்டார், அதனால என் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு தேவனை நொந்து கொள்ளாதீங்க. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வராரு. இன்னும் தெளிவா இன்னும் ஆழமா நம்ம பார்க்க போறோம். வேகமாக கடந்து செல்லலாம். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் மாறுதலையும் கொண்டு வர பைபிள் ஸ்டடியா இது இருக்க போது, கவனமாய் கேளுங்க. சரி, இப்போ இந்த டெஸ்டினி இல்லைன்னா ஃபேட் இல்லைன்னா தலையெழுத்து தேவனுடைய சித்தம் இப்படின்னு சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது பார்க்கலாமா? வேதம் என்ன சொல்லுது? யுவர் ஃபேட் இஸ் யுவர் டிசிஷன் அப்படின்னு சொல்லுது. நம்ம தலையெழுத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தலையெழுத்து என்னது? அதுதான் உன் டிசிஷன். நீ என்ன டிசிஷன் எடுக்கிறியோ, எந்த டிசிஷன் எடுக்கிறியோ அந்த டிசிஷனை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில எழுதப்பட்ட காரியங்கள் மாற்றப்படுகிறது. வசத்தின் அடிப்படையில பார்க்கலாமா? உபாகமம் 30:19, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும், கவனமா பாருங்க, ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. புரியுதா என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒன்ஸ் பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாம இந்த பாவத்துக்குள்ளாக
போன பிறகு என்ன ஆயிடுச்சு, நன்மையும் தீமையும் தெரிந்து கொள்ற காரியத்தை மனுஷனே தன்னுடைய கையில எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனே எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டது நிமித்தம் அவர் மீண்டுமா என்ன பண்றாரு, அதை முன்பாக வைக்கிறார். உனக்கு அந்த அறிவு வந்துருச்சு, நீ தெரிந்து கொண்டது. அதனால அவர் என்ன சொல்றார், நான் ஜீவனையும் மரணத்தையும், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆண்டவரே சாட்சி வைக்கிறார், எதையும் வானத்தையும் பூமியையும். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆனா ஆண்டோடைய சித்தம் எப்படித்தமா இருக்கு, நீங்க ஆனா ஜீவனை தான் தெரிந்து கொள்ளணும். நீங்க ஜீவனை தெரிந்து கொண்டு சந்தோஷமா வாழணும்ன்றதா என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை. நீங்க அப்படி வாழுங்க. ஆனாலும் வேற வழி இல்லை, நான் இரண்டையும் நான் உங்களுக்கு முன்பாக வைத்தாகணும். ஏன்னா நீங்களா அதை தெரிந்து கொண்டுட்டீங்க, அந்த அறிவை நீங்களாவே தெரிந்து கொண்டுட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக உபாகமம் 30:19 தெளிவா சொல்றார். சரி, இப்ப நம்ம தலையெழுத்து அப்படின்னு நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தீர்மானிக்கப்படுகிற காரியங்கள் ஒன்று நாம் எடுக்கிற டிசிஷன் மூலமாக நம்ம வாழ்க்கையில, இல்ல நாம் தெரிந்து கொள்கிற காரியங்கள் மூலமாக நம் வாழ்க்கையில பிரவேசிக்கிற காரியமா இருக்கலாம், நம் வாழ்க்கையில நேரிடுற காரியங்களா இருக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா, நம்மளுடைய முன்னோர்கள் செய்கிற காரியங்கள் நிமித்தம் நமக்கு சேருகிற காரியமா இருக்கலாம். அது ஒருவேளை ஆசீர்வாதமாவும் இருக்கும், இல்ல சாபமாவும் இருக்கும். புரிந்து கொண்டீங்களா? ஏன்னா இந்த வசனம் தெளிவா சொல்லுது, ஆகையால் நீ மட்டும் கிடையாது, உன் சந்ததியும். அப்போ நான் செய்கிற காரியங்கள் என்னோட முடிகிறது கிடையாது. யாருக்கு பாஸ் ஆன் ஆகுது, என் சந்ததிக்கு போய் சேருது. புரிந்து கொண்டீங்களா? அப்போ தலையெழுத்துன்னு சொல்றது தேவன் எழுதி வைத்த இப்படிதான். அதாவது இப்படி ஒரு சில மனுஷங்க சந்தோஷமாவே வாழணும், ஒரு சில மனுஷங்க துக்கத்திலே இருக்கணும், ஒரு சில மனுஷங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் யார் மேலேயும் பட்சபாதம் காட்டுக்கும் தேவனை நாம் ஆராதிக்கல. அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன் அல்ல. இந்த உலகத்தை சிருஷ்டித்த இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ரொம்ப நல்லவர், அவர் நல்லதாதான் படைச்சாரு. இது நம்ம எடுத்துக்கொண்டது. இந்த ரகசியத்தை ஏன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, ஏன்னா இப்போ அவருடைய ஜனங்கள் தலையெழுத்து இதான் ஆண்டவர் எனக்கு எழுதி வச்சிருக்கிறாரு, இதனால நான் நொந்து இருக்கணும் அப்படின்னு நிலைமையிலே வாழ்ந்து அப்படியே மடிந்து போறாங்க. அப்படி அல்ல, இத மாற்ற முடியும். இன்னைக்கு என்ன தெரியுமா, தலையெழுத்த மாற்ற முடியுமா, இதுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கவனமா கேட்கணும். இனி நீங்க நொந்து வாழ வேணாம். சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா ஓகே, சந்தோஷமா இருங்க. ஆனா நொந்து அழுகையிலே, இல்ல இந்த ஒரு வெறுப்பிலே, ஒரு விரக்தியிலே நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா இதை மாற்ற முடியும். இததான் இயேசு உங்களுக்கு சொல்றாரு. சரிங்களா? நீங்க ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. நமக்காக மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததிக்காகவும் இதை நம்ம செய்ய வேணும். இங்கிலீஷ்ல தெளிவா சொல்லுது, I have set before you life and death. நமக்கு முன்பாக கடவுள் என்ன வைத்திருக்கிறாரு, ஜீவனையும் வைத்திருக்கிறாரு, மரணத்தையும் வைத்திருக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் என்ன தெரிந்து கொள்ள போறோம், ஜீவனை தெரிந்து கொள்ள போறோம். கவனமா பாருங்க. இதுதான் நம்ம இன்னும் நம்ம டாபிக்குள்ளே போகல, இதைதான் நம்ம பார்க்க போறோம். என்னது, விதியை மாற்ற முடியுமா. நான் இந்த இடத்துல விதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த விதி அப்படின்றது ஃபேட் அப்படின்னு சொல்றக்க. இங்கிலீஷ்ல 2 விதமா சொன்னேன் இல்லையா, ஃபேட், டெஸ்டினி. ஃபேட்னா மாற்றவே முடியாதுன்னு மனுஷங்க ஒரு சில காரியங்களை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காரியம் தான் மாற்ற முடியுமானா அதுக்கான பதில் உங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடியோட இறுதியில கிடைக்கும். கவனமா பாருங்க. இப்போ இந்த விதியை மாற்றுவதற்கு, அதாவது நான் நொந்து வாழ்றேன்ல, அதை மாற்றுவதற்கு, இல்ல என் வாழ்க்கையில ஏதோ ஒரு கெட்டதா நடக்குது இல்லையா, அதை மாற்றுவதற்கு, என்னோட அழுகையை மாற்றுவதற்கு, இல்ல எனக்கு என்னுடைய தோல்விகளை மாற்றுவதற்கு என்ன செய்யறது, எப்படி மாற்ற முடியும் பாப்போமா? கொஞ்சம் வேகமா போகலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா, அதற்கு வழி, அதுக்கான ஒரே வழி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேதம் நமக்கு தெளிவா சொல்றது, அப்போஸ்தலர் 4:12 நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்ற நாமத்தை தவிர வேறு நாமம் இல்லையா. புரிந்து கொண்டீங்களா? இயேசு அவர் கொடுக்கிற ரட்சிப்பின் மூலமாக ஒரு மனுஷன் தொடர்ந்து வருகிற எல்லா சாபத்திலிருந்தும்
எல்லா போராட்டத்திலிருந்தும் விடுதலையாக முடியும். இது நிச்சயமா கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு நிச்சயமா தெரியும் இல்லையா? இது தெரியும். இதை நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு, கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு சொல்லுங்க. அவங்க தலையெழுத்தை மாற்றணும்னா அதை மாற்றக்கூடிய ஒரே வல்லமை இயேசுவினிடத்தில் அவர்கள் வந்தா மட்டும்தான் என்பதை தயவு செய்து அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். இப்ப இயேசு கிட்ட வந்தாச்சு, ஏசப்பா ரட்சிப்பை கொடுத்துட்டார், மன்னிச்சிட்டார். அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடுமா? தலையெழுத்து மாறிடுமா? பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, கனிகள் நிறைந்த வாழ்க்கைய விரும்புறாரு. என்ன விரும்புறாரு? கனிகள் அப்படின்னு சொல்றது நற்கிரியைகள் ஒண்ணு நம்ம படித்தோம் இல்லையா எபேசியர்ல. ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் இந்த பூமியில படைக்கும் போது எதற்காக? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக, நம்ம எல்லாருமே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக படைக்கப்பட்டிருக்கோம். எப்படி அவர் படைக்கிறார் அப்படின்னா, நற்கிரியைகளை செய்வதற்காக. இதுதான் கனிகள். அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, நற்குணம், நல்லது பண்ற வாழ்க்கை, யாருக்கும் தீமை நினைக்காத வாழ்க்கை, யாருக்கும் அநியாயம் பண்ணாத வாழ்க்கை, நமக்கு நஷ்டம் வந்தாலும் இன்னொருத்தனுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற வாழ்க்கை, பொறாமை இல்லாத வாழ்க்கை. இத மாதிரி உங்களுக்கு தெரியும், நல்லது தெரியாம இருக்காது. எல்லா நல்ல காரியங்களையும் காட்டுவதுதான் கனிகள். கனிகள் நிறைந்த வாழ்க்கைய நம்ம வாழணும். அப்படி வாழும் போதுதான் இந்த இந்த நொந்து கொள்கிற இந்த ஃபேட்ல இருந்து தப்பிக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். நீங்க இயேசுக்குள்ள வந்துட்டாரு, வழி. அவர் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டாரு உள்ள வருவதற்கு. ஆனா உள்ள வந்துட்டு அவருடைய மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டுட்டு அந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு அவர் விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனா விடுதலை ஆன பிறகும் திரும்ப மறுபடியும் நம்ம அதே வாழ்க்கை, அதாவது அந்த முன்பாக சாபத்துக்கு ஏதுவான வாழ்க்கையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தா நம்ம தலையெழுத்து அப்படியேதான் இருக்கும். வாழ்க்கையில மாற்றம் வராது. வேகமாக பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து நான் சொன்னேன். இரண்டாவதாக இயேசுக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம் கனிகள் நிறைந்த வாழ்க்கை நான் சொன்னேன். இந்த ரெண்டு விஷயத்த கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆனா இந்த மூன்றாவது விஷயம் இருக்கு பாத்தீங்களா, யாருக்கு தெரியுது? ஏற்ற நேரத்தில் செய்யப்படும் விண்ணப்பம். இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கை, அதாவது நம்மளுடைய தலையெழுத்தையும் மாற்றும், நம்மளுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்தையும் மாற்றும் அப்படின்றது தெரியுமா? இததான் நம்ம ரொம்ப ஆழமா இன்னைக்கு கவனிக்க போறோம். நல்லா உற்று கவனிங்க. ஏன்னா இந்த காரியம் செய்யாததுனால நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறோம். இது தெரியாது நமக்கு, இது வெளியே தெரியாது. இது நம்ம என்ன, இது என் தலையெழுத்து, இப்படிதான் என் கடவுள் ஆண்டவர் என்னை நியமிச்சு வச்சிருக்கிறார், நான் இப்படிதான் கஷ்டப்படணும், இப்படிதான் நான் கடன்ல இருக்கணும்னு ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வாழ்ந்து அப்படியே அந்த துக்கத்திலேயே மடிந்து போகிற நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படி அல்ல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது ஒரு ரகசியம். பரிசுத்த ஆவியானவர் இதை தெளிவா என்கிட்ட பேசினாரு. நான் இதை தெரியப்படுத்துறேன். ஏற்ற நேரத்தில் இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏற்ற நேரத்தில் செய்யப்படும் விண்ணப்பம். சரி, நம்ம இப்ப வேகமாக அடுத்த பகுதிக்குள்ளாக போகலாம். இப்போ நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில இந்த 3 நபர்கள் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். சரிங்களா? ஆபிரகாம், அடுத்ததா ஆகார், மூன்றாவதா எசேக்கியா. இந்த 3 நபர்களும் ஏற்ற நேரத்தில் வேண்டுதல் செய்யாததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுடைய சந்ததிக்கு தலையெழுத்துன்னு சொல்லப்படுற ஒரு துன்பத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. பார்க்கலாமா? சரிங்களா? இப்ப நம்ம எதுக்கு நம்ம வாழ்றோம் அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கணும்னு வாழ்வோம். அடுத்து நம்ம எதுக்கு வாழ்றோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வாழ்வோம். நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க செல்வ செழிப்போட இருக்கணும். இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இப்படிதான் ஒரு பெற்றோர்களுடைய விருப்பமா இருக்கும், ஒரு வாஞ்சையா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு முன்பாக 3 நபர்களை வைத்தலையா, ஒரு அடையாளமாக, ஒரு எடுத்துக்காட்டாக நான் வேதத்துல எடுத்திருக்கிறேன். நான் வேதத்திலிருந்து எடுக்கணும்னா நிறைய நபர்களை நான் எடுத்து உங்களை காட்ட முடியும். ஆனா இந்த ஆதியாகமத்துல நம்ம பார்க்கறதுனால இந்த ஆபிரகாம், ஆகார்
இவர்களை குறித்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கூட தெளிவாய் பேச போறார். பின்பு எசேக்கியாவை குறித்த காரியத்தையும் நம்ம பார்க்க போறோம். இதன் மூலமாக தேவனுடைய இருதயத்தை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். தேவன் என்ன உங்ககிட்ட விருப்பப்படுறாரு, உங்க துன்பத்தை எப்படி அவர் மாத்த போறார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி, வேகமாக நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல இந்த வசனம் இருக்கு. நம்ம பாருங்க, எல்லாருக்கும் வசனம் தெரியுது இல்லையா? சூரியன் அஸ்தமிக்கும் போது, இது எதுல வருது? 13ஆம் அதிகாரம் இல்லையா? எல்லாருக்கும் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. இப்போ இந்த ஒரு காரியத்தை தேவன் ஆபிரகாம் கிட்ட சொல்றார். ஆபிரகாம் தேவனும் ஆபிரகாமும் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப வேதனையில ஆபிரகாம் தேவன் கிட்ட பேசுறாரு. நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றீங்க, நான் உங்களுக்கு மகா பெரிய பலனா இருப்பேன்னு நீங்க எனக்கு சொல்றீங்க ஆண்டவரே, ஆனா எனக்கு பிள்ளை இல்ல ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா தேவன் கிட்ட கேக்குறாரு. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடக்க போற காரியத்தை தீர்க்க தரிசனமாய் தேவன் அறிவிக்கிறார். இதெல்லாம் நடக்க போகுது, இனிமே உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நீ எப்படி மறிப்ப, நீ உன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற காரியத்தை தேவன் ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறார். சரிங்களா? இப்ப என்ன அவர் பண்றார் அப்படின்னா, இது ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ சூரியன் அஸ்தம்பிக்கிற ஒரு நேரமா இருக்கு. அப்ப ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வருது, திகிலும் காரிருளும் அவரை மூடிக்கொள்வது. இப்ப இதுக்கு முன்பாக என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் சொல்றாரு, நான் சொல்றத செய்ப்பா ஆபிரகாம், உன் வாழ்க்கையில் நடக்க போற காரியத்தை நான் சொல்ல போறேன். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்ற அந்த விலங்குகளை, அதாவது ஆடு, மாடு, குருவி, அதாவது இந்த பறவைகள், இதெல்லாம் என்ன பண்ணணும், எனக்கு பலி செலுத்துவதற்காக நீ வைக்கணும். வைக்கும்போது மியூட்ல இருந்துக்கோங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க பலி செலுத்துவதற்கு கொண்டு வா, நான் உன்னுடைய வாழ்க்கையில நடக்க போற காரியத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சரிங்களா? இப்ப சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு, அதாவது இந்த காரியத்தை எல்லாம் செய்து விட்டு அவர் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. ஈவினிங் நேரம் ஆகுது, அதாவது சூரியன் அஸ்தமிக்க போகுது. அந்த நேரத்துல அவருக்கு பயங்கரமான திகிலும் காரிருளும் அவர் என்ன பண்ணுது, மூடிக்கொள்வது. அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆபிரகாம் கூட பேசுறார். என்ன பேசுறாருன்னா, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை செவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் சந்ததி என்ன பண்ணுமா, அடிமைகளா இருப்பாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம். அவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு வேலைக்காரங்க போல சேவிப்பார்கள் அப்படின்னு நிச்சயமா தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கிட்ட தெளிவா பேசுறார். அது மட்டும் இல்லாம அதிகாரம் 15 பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள், நீ சமாதானத்துடைய உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் ஏமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இந்த வசனத்தை படிக்கும்போது இப்ப எனக்கும் சரி உங்களுக்கும் சரி என்ன நமக்கு புரிந்து கொள்ளலாம்? என்ன புரிந்து கொள்ளலாம்? யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிட்டு வேற யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, வெரி குட் லின்சி. அதாவது என்னன்னா, ஏதோ ஒரு அவருடைய ஆபிரகாமுடைய சந்ததியில வர்றவங்க 400 வருஷம் அடிமைகளா இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஆண்டவர் சொல்ற தேசத்துக்கு சுதந்திரிக்க போறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள எந்த ஜாதியா எந்த அந்நிய நபர்களை சேவித்தார்களோ அவர்களை நியாயம் தீர்ப்பார். இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த வார்த்தை வெளிப்படும் போது, இப்போ நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஆவியானவர் இந்த இடத்துல எனக்கு தெளிவாய் பேசினார் என்கிட்ட. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நீங்களும் இருக்கீங்கன்னு நினைத்துக் கொள்ளுங்க, அந்த சம்பவத்துல இருக்கீங்க. நான் பிள்ளைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறேன். சரிங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். அப்ப ஆண்டவர் உனக்கு பிள்ளை தருவேன்னு சொல்ற, சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அந்த நேரத்துல எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி
உனக்கு பிறக்க போது இல்லையா சந்ததி, அது 400 வருஷம் அடிமையா இருக்கும். நல்லா ரிலேட் பண்ணி பாருங்க. நம்ம டாபிக்கையும் இந்த சொல்லப்பட்ட காரியத்தையும் தேவன் தான் சொல்றாரு. சரியா? 400 வருஷம் அடிமையா இருக்கும். அடிமைனா சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. இப்போ என் வயித்துல பிறக்க போற புள்ள 400 வருஷம் அடிமையா வாழும் அப்படின்னு எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தேவன் சொல்ல வேணாம், ஒரு மனுஷனே சொல்லட்டுமே, எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உண்மையா நான் சொல்றேன், இந்த வார்த்தை ஒருவேளை நான் அந்த இடத்துல ஆண்டவர் என்கிட்ட சொல்லி நான் கேட்டு இருந்தேன்னா, நான் அந்த நேரத்துல என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு பிள்ளையே வேண்டாம். புரியுதுங்களா என்ன சொல்றது? இப்போ இந்த இடம் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை தவறா சொல்றாரு அப்படின்னு நான் சொல்ல வரல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நடக்க போறதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு அது தோணல. பட் ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பிள்ளை தரீங்க. அந்த பிள்ளை அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து அவனோட சந்ததியா சந்தோஷமா வாழணும்ன்றதா என்னுடைய ஆசை. ஆனா 400 வருஷம் அடிமையா இருக்கணும்னு சொல்றீங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல ஆண்டவரே, 400 வருஷம் இப்படி அடிமையா இருக்கணும்னு சொல்றீங்களே. இது இப்படிதான் வாழணுமா என் பிள்ளைங்க? என்ன காரணத்தினால அவங்க அடிமையா இருக்கணும்? என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க? ஆண்டவரே இல்ல, ஒருவேளை நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா? நான் தப்பு செஞ்சுட்டேனா ஆண்டவரே? ஏன் தப்பு நிமித்தம் என் பிள்ளைங்க அடிமைகளா இருக்க போறாங்களா? அடிமைனா சாதாரண விஷயம் இல்லையே. இது ஒரு மோசமான ஒரு தருணம் இல்லையா? ஏன் துன்பத்தை அனுபவிக்கணும் ஆண்டவரே 400 வருஷம் அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்களா மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. நானா தான் நிச்சயமா கேட்டிருப்பேன். இப்படிதான் என் பிள்ளைங்க இருக்கணும்னா அப்படி பிள்ளைங்களே எனக்கு வேணாம் ஆண்டவரே. எனக்கு தயவு செய்து என் பிள்ளைங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். எனக்கு நீங்க எனக்கு பிள்ளைங்களை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னா அது கேட்டிருப்பேன். ஒருவேளை ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா அவங்க உபத்திரவப்படுவது நல்லதுப்பா, அதனால என் பிரமாணங்களை அவங்க கற்றுக்கொள்வாங்கப்பா அப்படின்னு அவர் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாலும், ஆண்டவரே குறைங்க ஆண்டவரே, 400 வருஷம் வேணாம்ப்பா, கொஞ்சம் குறைங்க அப்படின்னு நிச்சயமாய் நான் கேட்டிருப்பேன். நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனா இதுதான் ஏற்ற நேரத்துல செய்யப்படுகிற விண்ணப்பம். ஆண்டவர் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறார் அப்படின்னா நம்ம கிட்ட ப்ரீ டிட்டர்மைண்டா இதுதான் உனக்காக நான் எழுதி வைத்திருக்கிறேன், இப்படிதான் நீ வாழணும் அப்படின்னு அவர் சொல்ற தேவன் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு கெட்டதா ஒரு காரியம் வருது. இப்ப நம்ம பிள்ளைகளை பத்தின ஒரு காரியம், நீங்க தீர்க்க தரிசனமா ஒரு தீர்க்க தரிசி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பார்க்கிறீங்க, உங்க கண்களுக்கு முன்பாக உங்க பிள்ளைகள் கெட்டு போவதை பார்க்கிறீங்க. இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக என் பிள்ளை போயிட்டே இருந்தானா நாளைக்கு என் பிள்ளை வேற மாதிரி இருப்பான், வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுவும் ஒரு வகையான தீர்க்க தரிசனம் தான். உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிற காரியம் அப்படி நீங்க பார்க்கிறீங்க அப்படின்னா உடனே நீங்க ஆண்டவர் சமூகத்துல போய் மன்றாட்டு ஜெபம் பண்ணணும், வேண்டுதல் பண்ணணும். அப்பதான் உங்க பிள்ளைகளுடைய தலையெழுத்து நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தலையெழுத்தை மாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து என்ன காரியங்கள் அதாவது அது எதனால வேணா வரலாம். மேபி தீமையான காரியத்தை நம்ம முன்பாக என்ன பார்த்த வசனத்துல, நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், தீமையை தெரிந்து கொள்வதனால என்ன வரும்? மரணம் வரும், அடிமைத்தனம் வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும். அது எதனால அந்த அடிமைத்தனம் வந்தது நமக்கு தெரியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் பார்த்தோம். அதனால வந்ததா, இது ஆபிரகாமின் நிமித்தம் வந்ததா, அது நமக்கு தெரியாது. வேதத்துல இதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவாய் சொல்லப்படல. நம்ம வேணா புரிந்து கொள்ளலாம். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆபிரகாமா இருக்கிற அவர் அந்த மனுஷன் இடத்துல தேவன் பேசும்போது அவர் என்ன பண்ணிருக்கணும்? வேண்டாம் ஆண்டவரே, இந்த 400 வருஷத்தை 200 வருஷமா குறைங்கப்பா, இல்ல ஒரு 100 வருஷமா குறைங்கப்பா, ஒரு 50 வருஷமா என் பிள்ளைங்க இன்னும் ஒரு 300 வருஷம் சந்தோஷமா வாழட்டும், கடைசி ஒரு 100 வருஷம் ஓகே உபத்திரவப்படனாலும் உங்க பிரமாணங்களை கற்றுக்கொள்வாங்க அப்படின்னா அப்படி 100 வருஷம் போதும் ஆண்டவரே. இப்படியாவது மன்றாட்டு ஜெபம் பண்ணிருக்கணும். புரிந்து கொண்டீங்களா? இது எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில தவறி போயிருக்கோம். இதான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, அப்படியே இந்த தீர்க்க தரிசனம் நம்ம எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் நம்ம வாழ்ந்து அதே போலவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரி, நான் அடுத்த ஒரு உதாரணத்தை நான் காட்டினேன் இல்லையா? என்ன காட்டினேன்? ஆகாரை பத்தி காட்டினேன். சரியா? இப்ப ஆபிரகாம் 15ஆம் அதிகாரத்துல ஏற்ற நேரத்தில் செய்யப்படாத ஒரு
செய்யாத ஒரு விண்ணப்பத்தை குறித்து நான் பேசிட்டு இருந்தோம். அதனால அப்படியே ஆண்டவர் சொன்னபடியே எல்லாம் நடந்துச்சு. சரி, அடுத்தது பார்ப்போம். இங்க அதிகாரம் 16ல ஆகார் ஆகாரிடத்தில் தேவனுடைய தூதன் பேசுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் தான். உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதா இருக்கும். இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. அடுத்து பாருங்க, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, யாரை நோக்கி? ஆகாரை நோக்கி. இந்த ஆகார் எப்படிப்பட்ட ஆகார்னா, ஆபிரகாமுக்கு மறுமனைவியாக கொடுக்கப்பட்ட ஒரு பெண், சாராள் மனைவி. ஆபிரகாமுடைய மனைவி சாராள். அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆகார மறுமனையாட்டியாக ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் இப்போ குழந்தை உண்டாயி இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஆகார் சாராள் இடத்துல இருந்து தப்பித்து, அவங்க கொஞ்சம் கடுமையா நடத்துறதுனால தப்பித்து ஓடி போறாங்க. அப்படி ஓடி போகும்போது வழியில கர்த்தருடைய தூதனானவர் இயேசு சந்திக்கிறாரு. சந்தித்து, பயப்படாத ஆகார், நீ போய் உன்னுடைய நாச்சியாராகிய சாராள் இடத்தில் அடங்கி இரு, உன்னுடைய சந்ததி மிகவும் பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கிறார். நீங்க அதிகாரம் 16 படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாததா இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி சூப்பரான வார்த்தையை கொடுக்கிறாரு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த வசனத்தை பார்க்கும் போதுதான் ஆவியானவர் என்கிட்ட தெளிவாய் பேசினாரு இந்த காரியத்தை. சரியா, இந்த தலையெழுத்த மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு காரியம், இந்த டாபிக், இந்த தலைப்பையே இந்த வசனத்தின் மூலமாக, இந்த ஒரு வார்த்தையின் மூலமா தான் கர்த்தர் கொடுத்தார். நல்லா கவனமாய் பாருங்க. இந்த 12ஆம் வசனத்துல அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பானா, கொஞ்சம் படிச்சு பாருங்க. இத துஷ்ட மனுஷனா இருப்பானா. அதாவது உனக்கு ஒரு பிள்ளை தருவேன், அவன் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பான், எல்லாம் நல்லா இருப்பான், எல்லாம் சரிதான். ஆனா அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பானா, துஷ்ட மனுஷனா இருப்பானா. அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்குமா. அவன் வாழ்க்கையில் நடக்க போற காரியத்தை தேவன் அறிவிக்கிறாரு. அதாவது நடக்க போற காரியம் சொல்றதை காட்டிலும் அவனுடைய குணம் இப்படியா இருக்கும். ஏன்னா இது மேபி நான் சொன்ன மாதிரி தீமையை, அந்த சாபமான காரியத்தை அவனுடைய முன்னோர்கள் ஆகாரா இருக்கலாம், இல்ல முன்பாக இருக்கவங்களா இருக்கலாம், தெரிந்து கொண்டது நிமித்தம் இவனுக்கு வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. சரியா, வேதத்துல சொல்லப்படல. பட் இருந்தாலும் இந்த மனுஷன் இப்படிதான் இருக்க போறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், இந்த வசனத்தெல்லாம் கேட்டுட்டு, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். இதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஆகாருக்கு தான் பிள்ளை ஒரு துஷ்ட மனுஷனா இருப்பான்னு தேவன் சொல்றது கஷ்டமா இருந்துச்சா, வேதனையா இருந்துச்சா? இல்ல. புரிந்து கொண்டீங்களா? ஒரு பெற்றோரா இருக்கிறவங்க எந்தெந்த விஷயத்துல தவறி போறோம் அப்படின்னு புரிந்து கொண்டீங்களா? இதுவே இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குமா, அந்த பிள்ளை துஷ்ட மனுஷனா இருக்குமா, எப்படி ஆண்டவரே? நிச்சயமா நீங்க கேட்பீங்களா? இப்போ உங்களுக்கு வயித்துல ஒரு புள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வராரு, ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் பிள்ளை எல்லாம் நல்ல ஆசீர்வாதமா தான் இருக்கும், ஆனா அவன் மிகப்பெரிய ரவுடியா இருப்பான், கொலைக்காரனா இருப்பான், எல்லாரு கூடயும் சண்டை போடுறவனா இருப்பான், அவன் 10 குடும்பத்தை வீணாக்கிடுவான், அவனால நாடும் நகரமும் பார்த்து வேதனையா இருக்கும், அவன் சந்ததியில இருக்கவனால இந்த உலகத்துல இருக்க மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் துன்பம் தான் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த துஷ்ட மனுஷனா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கு அதான் அர்த்தம். அப்படின்னு சொல்லப்பட்டா நம்ம அதை ஏற்றுக்கொள்வோமா? என்ன நினைப்போம்? என் பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்குற பிள்ளையா இருக்கணும், நல்லா இருக்கணும், அது வாழ்க்கையில எல்லா செழுப்பையும் பெற்றுக்கொள்ளணும். இந்த துஷ்ட மனுஷன் வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வருவான்? என்னத்தை தன் வாழ்க்கையிலையும் தன் சந்ததியிலையும் கொண்டு வருவான்? சாபத்தை தான் கொண்டு வருவான்.
இப்படி ஒரு சாபமான ஒரு சந்ததி என் வயித்துல பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு, இல்ல கடவுளே வந்து சொல்றாரு, இல்ல தீர்க்க தரிசனம் மூலியமா சொல்றாரு, இல்ல தரிசனத்தின் மூலியமா சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? ஆண்டவர் உங்ககிட்ட என்ன விருப்பப்படுறாரு தெரியுமா? உங்களுடைய கண்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமா இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு காரியம் அறிவிக்கப்பட்டாலும், இல்ல வந்து உங்களுக்கு தெரிந்தாலும், நீ அந்த நேரத்துல செய்ய வேண்டியது அதை அக்செப்ட் பண்றது இல்ல, என்னை துதிக்கிறது கிடையாது. நீ செய்ய வேண்டியது மன்றாட்டு ஜெபம். ஆண்டவரே வேண்டாம்ப்பா, துஷ்ட மனுஷனா இருக்க வேண்டாம் ஆண்டவரே, மாற்றுங்க மாற்றுங்க, நான் ஒப்பு கொடுக்கணுமா, ஏன் நான் மாறணுமா ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் புள்ள பிறக்க போற புள்ள துஷ்ட மனுஷன் சொல்றீங்களே ஆண்டவரே, எப்படி அவன் துஷ்ட மனுஷனாய் மாறுவான்? ஒருவேளை நான் மாறணுமா ஆண்டவரே, நான் மாறிக்கிறேன்பா, நான் மாறுறது நிமித்தம் என் புள்ள மாறிடுமா, என் வயித்துல இருந்தானே வரப்போகுது அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும்? ஆகார் கதறி இருக்கணும் அந்த நேரத்துல. ஆனா ஒண்ணுமே அறியாம வெகுளித்தனமா ஆகார் என்ன சொல்றாங்க? என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன்னு பேர் வைக்கிற நேரமா இது? கர்த்தர் நீ என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். இப்படிதான் தற்காலிக ஆசீர்வாதத்தை மட்டும் பார்த்துட்டு, இப்ப என் புள்ள படிக்குதா, சரி, என் புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குதா, ஓகே, சந்தோஷம் எனக்கு, என் பிள்ளை ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வருதா, சந்தோஷம் எனக்கு, இப்போதைக்கு எங்களுக்கு வீடு இருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எதிர்காலத்துல அந்த பிள்ளை எப்படி இருக்கும், இல்ல அவங்க நம்மளுடைய சந்ததி எப்படி இருக்கும்னு சொல்லி உணர்வற்ற ஜனமா இப்போ நம்ம இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல ஆண்டவர் உண்மையா சொல்ற அந்த இடத்துல அவர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? என்னை காண்கிற தேவன் அப்படின்னு பேர் வைக்கணும் அவர் எதிர்பார்க்கல, அவர் கதறணும்னு எதிர்பார்த்தாரு. இது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியத்தை நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க. அப்படித்தானே ஒரு 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 நல்ல ஆண்டவர், நல்ல கடவுள் நற்கிரியைகளை செய்வதற்காக ஒரு மனுஷனை சிருஷ்டித்த தெய்வன் இப்படி ஒரு காரியத்தை வந்து அங்காளாய்ப்பா சொல்றாரு. துஷ்ட மனுஷனா இருப்பா. இது வந்து அவரு அப்படியே ரொம்ப வேகமாகவும் அப்படியே வந்து என்ன சொல்றது, ஒரு பயங்கரமாகவும் அவருடைய வல்லமையை நிரூபிக்கிற மாதிரி இந்த வார்த்தையை பேசியிருக்க மாட்டார். அவர் எப்படி அவருடைய குணத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் ரொம்ப நல்லவர். அப்படி நல்லவனா இருக்கிற ஒருத்தர் ஒரு துஷ்ட மனுஷனா ஒரு மனுஷன் இருப்பதை விரும்புவாரா? எவ்வளவு வேதனையோடு இது அவர்கிட்ட சொல்லியிருப்பார் தெரியுமா? அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும். ஆகார், அவன் தன்னுடைய சகோதரருக்கு எதிராக குடியிருப்பான்மா. உன் பிள்ளை இப்படியா இருக்க போகுது, இப்போ நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்பதற்காக அவர் அறிவித்ததாக இது இருக்கும். புரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில இத நான் வந்து தேவன் உங்க கூட டைரக்டா இது மாதிரி பேசுற சம்பவங்கள் நடக்காம இருக்கலாம். ஆனா நீங்க உங்களுடைய சபையில நீங்க பாஸ்டர் மூலியமா நிறைய காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கலாம், இல்ல தீர்க்கதரிசிகள் மூலியமாக நிறைய காரியங்களை பெற்றுக்கலாம், இல்ல உங்க கண்களாலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். ஐயோ, இப்பவே இவ்வளவு பொய் சொல்றானே, பின்னாடி இவன் எப்படி இருப்பான். இப்படி நீங்க ஒரு சில காரியங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பிள்ளைங்களிடத்துல இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டுட்டு, ஓகே எப்படியோ பொய் சொன்னா என் பிள்ளை நல்லா படிக்குது. உங்களுக்கு நல்லா தெரியுமா? உங்களுக்கு இஸ்மவேல் வந்து வில் வித்தையில சிறந்தவன் தெரியுமா? அவனை மாதிரி வில் வித்தை முதல் முறையாக அவ்வளோ ஒரு ஒரு வில் வித்தையில சிறந்தவனா வந்து வாழ்ந்தான். ஈசாக்கை குறித்து கூட அப்படி ஒரு பராக்கிரமசாலி போல ஆண்டவர் வந்து அவனுக்கு திறமை இருந்ததா வேதத்துல சொல்லப்படல. இப்படி ஒரு திறமசாலி இஸ்மவேல். ஆனா அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? துஷ்ட மனுஷன். நம்ம பிள்ளைகிட்ட இருக்க டேலண்ட பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. உங்க பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஒரு சில டேலண்ட்ஸோ திறமையோ இல்ல படிப்பின் அறிவோ ஞானத்தையோ பார்த்து வியந்து அப்படியே விட்டுறாதீங்க. பிள்ளைகளோட குணத்தை பாருங்க. அந்த குணத்தின் நிமித்தம் அந்த பிள்ளைங்க சாபத்தை தன் வாழ்க்கையில கொண்டு வந்துருமா, இல்ல தலையெழுத்துன்னு சொல்லப்படுகிற அந்த காரியத்துக்குள்ளாய் போய்விடுமா என்னன்னு சொல்லி யோசிங்க. மன்றாட வேண்டிய நேரத்தில் மன்றாட வேண்டியவர்கள் மன்றாட விட்டால் தலையெழுத்து அப்படியேதான் இருக்கும். இப்ப ஆகார் மட்டும் இந்த இடத்துல கதறி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் மாத்திருப்பார். ஏன்னா அவர் மாத்துற தேவன். நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே சொல்றேன். அவர் ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு ஒரு மனுஷங்கிட்ட வர்றது இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் இரக்கமுள்ள தேவன். நான் சொல்றேன், என் புள்ள துஷ்ட மனுஷனா இருக்கக்கூடாது ஆண்டவரே நான் கதறலன்னு வச்சுக்கோங்களேன்,
அவர் அப்படியே அப்படியே ரொம்ப ஒரு தன்னை கடினப்படுத்தி கொண்டு, இல்லை அவன் துஷ்ட மனுஷனாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லவே மாட்டார். இல்லம்மா, அவன் துஷ்ட மனுஷனா இருக்க நீ கதறல்ல, நான் மாத்துறேன், அவன் குணத்தை மாத்துறேன், நான் அவனை நல்லவனா மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். 400 வருஷம் அடிமையா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கிட்ட அவர் சொல்றாரு. இல்லாண்டவரே விட்டுருங்கப்பா, என் பிள்ளை அடிமையா இருக்கணுமாப்பா, வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா அப்படி நான் கதறினா, சரி நான் கொஞ்சம் குறைக்கிறேன், இல்ல நான் மாத்துறேன், இல்ல நான் சூழ்நிலைகளை மாத்துறேன் அப்படின்னு சொல்ற தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கோம். ஏன் தெரியுமா? அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் உருக்கமுள்ள தேவன், அவர் அன்பே உருவானவர், அவர் நல்லவர். புரிந்து கொண்டீங்களா? மன்றாட வேண்டிய நேரத்துல மன்றாடுறது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா, இதே ஆபிரகாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோதம் குமாராவுக்காக மன்றாடுகிறார். யார்கிட்ட? தேவன் கிட்ட. நான் சொன்னேன் இல்லையா, தேவன் அப்படியே கடின இருதயம் உள்ளவர் கிடையாது அவரு. இப்போ ஆபிரகாம் சோதம் குமாராவை அழிப்பதற்காக அவர் முடிவெடுத்துட்டு வந்துட்டாரு தூதர்களோடு. சோதம் குமாராவை நான் அழிச்சே தீர்வேன் அப்படின்னு வந்துட்டாரு. ஆனா அந்த நேரம் பார்த்து என்ன பண்றாரு ஆபிரகாம்? மன்றாட்டு ஜெபம் பண்றாரு. வேண்டாம்ப்பா, 50 நீதிமான்கள் இருந்தா, 40 நீதிமான்கள் இருந்தா, 20 நீதிமான்கள் இருந்தா அழிக்காம இருந்துருவீங்களா? 30 நீதிமான்கள் இருந்தா அழிக்காமல் இருந்துருவீங்களா? 10? இப்படி எல்லாம் பேரம் பேசி 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 ஆண்டவர் கடைசியா 10 நீதிமான்கள் கூட கிடையாதுப்பாங்க ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி, அப்படியும் மனசு கேட்காம அவர் நினைச்சிருந்தா முழுசா அழிச்சிருக்கலாம். அவர் இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறதுனால, சரி உன்னுடைய நீ மன்றாடுன பத்தியா, அதுக்காக உன்னுடைய அண்ணன் மகனாகிய லோத்தையாவது நான் தப்பு வைக்கிறேன். அந்த அளவுக்கு இறங்கி இறங்கி நமக்காக இறங்கி வருகிற தேவனை ஆராதிக்கிறோம். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நம் தேவன் அவ்வளவு நல்லவர் நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க அவர்கிட்ட அப்படியே நம்ம அப்படியே ஒரு ஒரு கடினமான ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கல, தெய்வத்தை ஆராதிக்கல. நம்ம அவர்கிட்ட அப்படியே இலகி போகலாம், அவரை இலக வைக்கலாம். நம்ம பேசுற பேச்சுகளும், நம்மளுடைய ஜெபங்களும், நம்மளுடைய மன்றாட்டும், நம்ம அவர்கிட்ட பழகுற விதமும் எப்படி இருக்கும்னா, அவரை நம்மளுடைய இப்ப ஆபிரகாமுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி தேவன் என்னுடைய சிநேகிதன் ஆபிரகாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் சிநேகிதன் மாதிரி தேவன் கிட்ட பழகுனார். இப்ப நீங்க எப்படி பழகுறீங்களோ அப்படிதான் அவரு உங்க கூட பழகுவார். நீங்க அவரை தகப்பனா பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு தகப்பனா இருப்பார். நண்பனா பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நண்பனா இருப்பார். ஆத்ம மனவாளரா பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஆத்ம மனவாளரா இருப்பார். நீங்க எப்படி அவரை பாக்குறீங்களோ அப்படியாய் உங்களுக்கு அவர் அந்த ரிலேஷன்ஷிப்குரிய அன்பை அவர் வெளிப்படுத்துவார் உங்களுக்கு. புரிந்து கொண்டீங்களா? அவர்கிட்ட நீங்க என்ன வேணா கேட்கலாம். சரி, இன்னும் ஒரு நபரை நாம் பார்க்கிறோம் 2 ராஜாக்கள்ல. ஆண்டவர் எவ்வளவு வேகமா அவர் தன்னுடைய இருதயத்தை மாற்றி நன்மையை செய்வதற்கு அவர் துடித்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம். நம்ம கவனமா பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிடத்துல முடித்து விட போறோம். சரிங்களா? இது 2 ராஜாக்கள் இருக்கு, 20ஆம் அதிகாரத்துல. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்துப்பா எசேக்கியா, நீ பிழைக்க மாட்டீர், நீ மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஏசாயா வரார், அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் எசேக்கியா அப்படின்னு யூதாவுடைய ராஜா, சாதாரண ராஜா கிடையாது, மிகப்பெரிய ராஜா. அந்த ராஜா வியாதியில கிடக்குறார். நமக்கு ஒரு தீர்க்கதரிசி நம்ம கிட்ட வந்தோம் அப்படின்னா, நம்ம வேதனையில வியாதியில இருக்கும்போது ஒரு ஊழியக்காரங்க உங்க வீட்டுக்கு வராங்க, அப்ப நம்ம என்ன நினைப்போம்? நல்ல வார்த்தை சொல்லணும், நீங்க நல்லா ஆயிடுவீங்க, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லணும் தான் நம்ம நினைப்போம். ஆனா இந்த தீர்க்கதரிசி எசேக்கியா கிட்ட ஏசாயா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ செத்து போயிடுவாப்பா, அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. தூக்கி வாரி போட்டுருச்சு எசேக்கியாவுக்கு. என்ன பண்ணா, நான் என்ன நினைச்சேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுவர்புறமாக, இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, டைரக்டா நான் என் ஆண்டவர்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுவர் பக்கமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் அல்லவா, என்னை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதானா. எப்படி அழுதானா? மிகவும் அழுதானா. பாருங்க,
எப்படி அழுதுருக்கிறாருன்ட்டு தான் உயிருக்காக. என்ன ஆண்டவரே, இப்பதான் யுத்தம் எல்லாம் முடிஞ்சுது, இப்பதான் சந்தோஷமா வாழலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்நேரம் பார்த்து ஒரு வியாதி வந்துச்சு. அந்த வியாதியில வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணி சரி பண்ணுவாருன்னு பார்த்தா நான் செத்து போவேன்னு சொல்லிட்டு போறாரு. இது என்ன ஆண்டவரே இது? நான் எவ்வளவு உண்மையா உங்களுக்கு இருந்தேன், கொஞ்சம் என்னை யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் சொல்லி கதறார். கதறி அழுது, மிகவும் அழுது அழுது அழுது, இதான் மன்றாட்டு ஜெபம். போராடுறது ஆண்டவர்கிட்ட. போராடுறாரா? சூப்பரா போராடுறாரா? பாருங்க, உடனே மறுபடியும் வேகமாக ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது அதே அதிகாரத்துல. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏசையா சொல்லிட்டு போயிடுறாரு, இவர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஏசையா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து சொல்றாரு, அவர் பெட்ல படுத்துட்டு இருக்கிறாரு, நீ செத்து போயிடுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசையா வந்து போறார். அவர் தான் ஊழியக்காரர். அப்படியே அவர் வாசலை கூட தாண்டல, அந்த பாதி வாசலை கூட தாண்டல. அந்த முற்றம் சொல்லுவாங்களா, ஹால், அந்த ஹால்ல பாதி கூட தாண்டலையாம். இங்க பாருங்க, பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே, அதுக்குள்ளேயே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய். ஏசையா நில்லுப்பா 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 நில்லுப்பா, கொஞ்சம் நில்லுப்பா. அவங்க மன்றாட்டு ஜெபம் பண்ணிட்டான்ப்பா, அவங்க அழுதுட்டான்ப்பா, அவன் அழுத என்னால பார்க்க முடியலப்பா. என்ன கேக்குறான்? ஒரு ஆயுசுனால தானே கேக்குறான். நான் குடுக்குறேன்ப்பா அவனுக்கு, நீ போப்பா போப்பா. நான் சொன்னதே ஆண்டவர் தான் சொன்னதை மாத்தி சொல்ல போறாரு இப்போ. புரியுதுங்களா? தலையெழுத்த மாத்துறாரு ஏற்ற நேரத்தில் செய்யப்பட்ட விண்ணப்பத்தினால். புரிந்து கொண்டீங்களா? நல்லா கவனிங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பன் ஆகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் நமக்குன்னு எழுதி வச்சிருக்கிறாரு நம்ம நினைத்து கொண்டிருக்கோம் இல்லையா? அந்த காரியம், அந்த வியாதி, அந்த வேதனை, அந்த கஷ்டம் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், இதுதான் நமக்கு ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறாருன்ட்டு. அந்த காரியத்தை நம் வாழ்க்கையில வெளிப்படுத்தும் போது அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என் பிள்ளை இப்போ அதை உணர்ந்து கதறாளா, அதை மாறிக்கணும்னு நினைக்கிறாளா? அவர் எவ்வளவு ஸ்பீடா இருக்கிறாரு பாருங்க நன்மை செய்வதற்கு. நமக்கு பாதி ஹால் கூட, எனக்கு தெரிஞ்சு எசேக்கியா ஜெபத்தை முடிச்சிருப்பாரான்னு கூட எனக்கு தெரியல, அதுக்குள்ள பதில் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அவன் சாக மாட்டான்னு போய் சொல்லு. நான் தான் சொன்னேன் அவன் செத்துருவான்ட்டு. இப்ப சொல்லு போ, அவன் சாக மாட்டான்னு சொல்லு, அவனுக்கு 15 வருஷம் கொடுக்குறேன். எப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இப்படி எசேக்கியாவின் தலையெழுத்தை மாற்றின தேவன், நீங்க தலையெழுத்து, நான் தலையெழுத்து நினைச்சிட்டு இருக்க காரியத்தை மாற்ற மாட்டாரா? நிச்சயமாய் மாற்றுவார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஏற்ற நேரத்தில் செய்ய வேண்டிய விண்ணப்பம். கேளுங்க, ஆண்டவரே, ஏதாவது ஒரு கெட்டதா உங்க வாழ்க்கையில கண்ணுல படுதா, ஏதாவது கெட்டதா வந்து உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில காணப்படுதா, இல்ல துஷ்டனா இருக்கிறது போல காணப்படுதா, உடனே போங்க, ஆண்ட சமூகத்துக்கு போங்க, கதறுங்க, மன்றாடுங்க. வேண்டாம் ஆண்டவரே, இது என்னுடைய பார்வைக்கு கரெக்டாய் படல, மாற்றுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றத்தை கொடுப்பார். தலையெழுத்து மாற்றப்படும். புரிந்து கொண்டீங்களா? இப்போ ஒரு பாத்தீங்களா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எசேக்கியாவோட வாழ்க்கையில ஒரு தொடர்ச்சி வருது. அதையும் நான் உங்ககிட்ட மேற்கோள் காட்ட விருப்பப்படுறேன். ஏன்னா இவர் வந்து ஏற்ற நேரத்தில் விண்ணப்பம் செய்ததனால் தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்கிறார், தன்னுடைய ஆயுசு நாட்களை நீடித்துக் கொள்கிறார். ஆனா இப்ப அவர் ஒரு தப்பு செய்யறார். ஓகேவா? என்ன ஆச்சு? அவருக்கு ஆயுசு நாட்கள் நீட்டிக்கப்பட்டது. நீட்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னொரு ராஜா, பெரிய ராஜா அவருடைய பிரதானிகளை அனுப்புகிறாரு. அனுப்பி ஒரு நல்ல கிஃப்ட் எல்லாம் கொடுத்து, எப்படி இருக்கீங்க ராஜா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார் எசேக்கியாவை. எசேக்கியா விசாரிச்சப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எவ்வளவு பெரிய ராஜா என்ன பார்க்க வந்திருக்கிற ஆளை அனுப்பிச்சிருக்கிறாரு, இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கிறாருன்ட்டு. அது இல்லாம ஆண்டவர் வேற ஜெபத்தை கேட்டாரா, ஜெபத்தை கேட்ட உடனே இன்னும் கூட ரொம்ப அப்படியே குஷி ஆயிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, தான் வீட்டுல இருக்க எல்லா காரியத்தையும், வாங்க நான் உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் காட்டுறேன். எத்தனை பேர் நீங்க யூடியூப்ல பாக்குறீங்க ஹோம் டூர்?
எத்தனை பேர் வந்து கிச்சன் டூர் பாக்குறோம் இப்பெல்லாம். இப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு யூடியூப்ல. யாரா இருந்தாலும் அவங்க வீட்டை, பாத்ரூம, அவங்க கிச்சனை எல்லாத்தையும் திறந்து காட்டுறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதை செய்யவே செய்யாதீங்க. உங்களோட வீட்டு காரியத்தை யாருக்கும் திறந்து காட்டாதீங்க. பாத்தீங்கன்னா எஸ்ஐகே என்ன ஒண்ணும் பண்ணல. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஹோம் டூர் கூட்டு போனார், ஒரு பேலஸ் டூர். என்னன்னா ஒரு பேலஸ்குள்ள எங்க என்ன இருக்கு, ஏது இருக்கு, என்ன பொக்கிஷம் இருக்கு, எல்லாத்தையும் அந்த இன்னொரு ராஜாவுடைய மந்திரிகளுக்கு திறந்து காமிச்சார். வேற ஒண்ணும் அவர் பண்ணல. இதுதான் நம்மளுடைய கண்களுக்கு தெரியும். சூப்பரா எல்லாத்தையும் திறந்து காட்டினார். திறந்து காட்டின உடனே அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்பொழுது ஏசையா மறுபடியும் அந்த தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள். யார் அந்த மனுஷர்னா அந்த மந்திரிங்க வந்தாங்கல்லப்பா, அவங்க என்ன உங்ககிட்ட சொன்னாங்க எசேக்கியா? எங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள், எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி எசேக்கியாட்ட கேட்கிறார். உடனே அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள். ரொம்ப தூரத்துல இருந்து வந்தாங்க தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி எசேக்கியா சொல்றாரு. உடனே அப்பொழுது அவன், உன்னுடைய வீட்டில் எண்ணத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். உன் வீட்டுல எண்ணத்தை பார்த்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். அப்பொழுது எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா சொல்றாரு. புரிந்து கொண்டீங்களா? இந்த இடத்துல எசேக்கியா வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆனா இந்த நேரத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தையும் சொல்றேன். தயவு செய்து யூடியூப்ல காமிக்கிற மாதிரி இல்ல வந்து மத்த காரியங்கள் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மாதிரி உங்க வீட்டுல எது வந்தாலும் அதை தயவு செய்து யாருக்கும் திறந்து காட்டாதீங்க. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இன்னொருத்தவங்கள பொறாமைக்குள்ளாக அது தள்ளும். சரியா? கவனமா பாருங்க. அப்படிப்பட்ட வீடியோஸை என்கரேஜ் பண்ணாதீங்க. இன்னொரு வீட்டுல நடக்கிற காரியத்தை நீங்களும் பார்க்காதீங்க. சரியா? இப்ப அடுத்து நம்ம இந்த எசேக்கியாவோட வாழ்க்கை என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆண்டவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அப்படியே ஏசையா வேகமா என்ன சொல்றாரு, ஆண்டோடைய வார்த்தையை கேளு எசேக்கியா. அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ என்னத்தெல்லாம் காமிச்சியோ அது எல்லாத்தையும் அவன் கொண்டு போயிடுவான். நீர் பெற போகிற, நல்லா கவனிச்சுக்கோங்க, வெறும் செல்வத்தை மட்டுமா இது தொட்டுச்சு? அவனுடைய செல்வம் மட்டுமா பறிபோக போகுது? நல்லா பாருங்க. நீர் பெற போகிற, இனிமேதான் ஒரு பிள்ளையே பிறப்போது போல இருக்கு. அது வரைக்கும் பிள்ளை இருந்துதான் தெரியல. ஏன்னா அவர் வார்த்தை தெளிவா சொல்லுது, நீர் பெற போகிற, நீ இனிமே உனக்கு புள்ள பிறக்க போகுது பத்தியா, பெற போகிற உமது சந்தானமாகிய, சந்தானம் அப்படின்னா பேர பிள்ளைங்க, சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எசேக்கியா என்ன தெரியுமா சொல்றாரு? கவனமா பாருங்க. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எவ்வளவு பெரிய மோசமான தகப்பன் பாத்தீங்களா? இவன் நல்ல ராஜா தான், எவ்வளவு கேவலமான ஒரு தகப்பன். நீ சொன்னது நல்லதுதான், உன் பிள்ளைங்க வேலைக்காரனா இருப்பாங்க, அதுவும் யாருக்கு? எதிரியோட அரண்மனையில வேலைக்காரனா இருப்பாங்கன்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. தான் உயிருக்காக அப்படியே கதறி 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 வாங்கினாரு. ஆண்டவர் மாத்தினார்ல. இந்த இடத்துல ஏற்ற நேரத்துல ஒரு விண்ணப்பம் பண்ணிருக்கணும்ல, ஆண்டவர் நான் பண்ண தப்புக்கு ஏண்டவர் என் பிள்ளைங்க தண்டனை அனுபவிக்கணும், நான் தப்பு பண்ணனா என் வாழ்க்கைய இப்ப எனக்கு தண்டனை கொடுங்க ஆண்டவரே, நான் கூட வாங்கிக்கிறேன், ஆனா என் பிள்ளைய விட்டுருங்கப்பா. இன்னொருத்தவங்க கிட்ட போய் என் பிள்ளை வேலைக்காரனான் தான், அவன் என்ன ஆண்டவரே? ஆமா, அவன் எவ்வளவு வேதனைப்படுவான், எப்படி எல்லாம் என் பிள்ளைய அவமானப்படுத்துவாங்க. ஒரு ராஜாவோட பிள்ளை. அவன் என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதானா? அவரு நல்லதா கெட்டதான்னு கேட்கறதுக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் உன் உயிர் போயிட்டுன்னு சொன்ன போது நல்லதுதான் சொன்னீங்களா? இந்த ராஜா சொன்னாரா? தற்காலிக ஆசீர்வாதத்தை பார்த்து சுயநலவாதியா இருந்து பிள்ளைகளை ஆபத்துல மாத்தி வைக்கிற சந்ததியா எசேக்கியாவை போல் நம்ம இருக்கக்கூடாது. எப்படி வாழ்க்கையை தொடங்குறோம்னு முக்கியம் கிடையாது. இந்த ராஜாவை பத்தி வேதத்துல என்ன நம்ம சொல்லப்பட்டிருக்கு? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை.
அப்படிப்பட்ட நேம் வாங்கினவர் எசேக்கியா. எப்படின்னா, யூதாவோட ராஜாவா அவர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு முன்பாக நிறைய ராஜாக்கள் இருந்திருப்பாங்க, அவருக்கு பின்பாக ஒரு சில ராஜாக்கள் இருக்கிறாங்க. இவங்களை கம்பேர் பண்ணும்போது எசேக்கியா மாதிரி தேவனை நம்பினவங்க ஒருத்தனும் கிடையாதான். இவன் சொல்லப்போனா எனக்கு அவரு தாவீதை இன்க்ளூட் பண்ணாரா இந்த லிஸ்ட்லன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படியே வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, இவங்களுக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி எசேக்கியா மாதிரி தேவனை நம்பின ஒரு ராஜா இல்லவே இல்லையா யூதாவின் ராஜாவில. அந்த அளவுக்கு சூப்பரா நம்பி இருக்கிறார் ஆண்டவரை. இப்படியெல்லாம் பேர் வாங்கிட்டு பாருங்க, அடுத்த வசனம் அவரை பத்தி சொல்லுது, அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தானா. இப்படியெல்லாம் ஒரு பேரை வாங்கிட்டு வாழ்க்கைய நல்ல விதமா தொடங்கிட்டு எப்படி முடிக்கிறார் பாருங்க வாழ்க்கைய. இதோ இப்படி முடிக்கிறார். தான் சந்ததிக்கு என்ன வச்சுட்டு போறாரு, வேலைக்காரங்கள் இந்த பட்டத்தை கொடுத்துட்டு போறாரு, அதுவும் பேர பிள்ளைங்களுக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் அடுத்து வர சந்ததியை தீர்மானிக்க போகுது, அவங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகுது, இல்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகுது. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு என்றால், அது எப்படி வெளிப்படுத்தப்பட்டாலும் சரி, அது வெளிப்படுத்துறாரு என்றால் அந்த காரியத்தை ஏதோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாசிங்காக அவர் வெளிப்படுத்தல. அந்த நேரத்துல நீ என்ன பண்ணணுமோ நீ பண்ணணும். நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணணும், மன்றாடணும், ஜெபிக்கணும், போராடணும். இதுதான் யுத்தம் பண்றது. பெண்களாகிய நீங்க இன்னும் அதிகமா ஆண்டவர் சமூகத்துல போய் போராட முடியும். இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, யாருக்கு இந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் நிச்சயமாக ஆண்டவர் சமூகத்துல, இங்க வந்து பெண்களுக்கு ஆகார் மட்டும்தான் பெண். இதுல நான் சொன்ன லிஸ்ட் எடுக்கணும்னா வேதத்துல இருந்து நிறைய பேர் எடுக்கலாம். ஆனா நான் 3 நபர்களை தான் உங்களுக்கு முன்பாக வைத்தேன். ஆபிரகாம், எசேக்கியா 2 பேரும் ஆண்கள், ஆகார் மட்டும்தான் பெண். இங்க 3 பேருமே மன்றாட தெரிந்தாலும் மன்றாட தெரியாத எந்த விஷயத்துக்காக மன்றாடணுமோ, எந்த விஷயத்துக்காக போராடணுமோ போராடல. அப்படியே தன்னுடைய பிள்ளைகளை துன்பத்தில் அப்படியே விட்டுட்டாங்க, அதை பத்தி கவலையே இல்லாம இருந்துட்டாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாது. நம்ம அர்ப்பணிப்போமா நம்மளுடைய விதியை, நமக்கு இதுதான், நம்ம பிள்ளைங்களுக்கு இதுதான் அப்படின்னு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். அது பிசாசுனால கூட வந்திருக்கலாம், ஆண்டவர் அதை வெளிப்படுத்திருக்கலாம், நம்முடைய செய்கையினால வந்திருக்கலாம், சாபத்தினால வந்திருக்கலாம், நம் முன்னோர்கள் செய்த சாபத்தினால வந்திருக்கலாம். நமக்கு ஒரே வழி உண்டு, இயேசு கிறிஸ்து. இப்ப முன்பாக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக வாழ்ந்தவங்க இவங்கெல்லாம். இப்ப நமக்கு ஏசப்ப நமக்காக அவனுடைய பாவத்தையும் நம்ம சாபத்தையும் மன்னித்து நமக்காக சிலுவையில மறித்திருக்கிறாரு. இன்னும் நமக்கு அதிகாரம் ஜாஸ்தி. முன்னாடி இருந்த எசேக்கியா விட, ஆபிரகாமை விட, ஆகாரை விட நமக்கு இன்னும் என்னது அவரிடத்தில் உரிமை ஜாஸ்தி. ஏன்னா சொந்த பிள்ளையை மாட்டி இருக்கிறார் ரத்தத்தினால, இயேசுவினால. இப்ப நம்ம இன்னும் உரிமையா கேட்கலாம், உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க, உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை விட்டு கொடுத்துறாதீங்க. இப்ப நீங்க துன்பத்துல இருக்கீங்களா, அவங்க விட்டு கொடுத்துறாதீங்க, மன்றாடுங்க, ஆண்டவர் சமூகத்துல போங்க. என் வாழ்க்கைய மாற்றுங்கப்பா. இப்ப ஒருவேளை கணவரால பாதிக்கப்படுறீங்களா, என் கணவரால் நான் பாதிக்கப்படுறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கைய மாற்றுங்க, என் தலையெழுத்த உமால மாற்ற முடியும் ஆண்டவரே, நான் ஏன் ஆண்டவரை கஷ்டப்படணும், என்னை மாற்றுங்க ஆண்டவரே, இதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்லி துன்பத்திலே வாழாதீங்க. அது ஆண்டோடைய சித்தம் இல்லை. இதுதான் ஆவியானவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்க தலையெழுத்த மாற்ற முடியும், அவரால முடியும், இயேசுவால முடியும். மன்றாடு, ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணிங்க. இப்போ உங்க வாழ்க்கையில போய் பாருங்க என்னென்ன காரியங்கள் இருக்கு, எதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணணும். இப்ப போய் நீங்க ஜெபித்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அதை மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். உங்க சந்ததிக்கு ஜீவனை கொண்டு வருகிறவர்களாய் நீங்க மாற முடியும். உங்க வாழ்க்கை ஜீவனாய் மாறும், உங்களுடைய நோய்கள் எல்லாம் மாறும், ஜீவனை கொண்டு வரும். எசேக்கியாவை போல உங்களுக்கு ஆயுஸ் நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுவார். நம்ம ஜெபிப்போமா, அர்ப்பணிப்போமா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த வேத ஆராய்ச்சியின் மூலம் ஆண்டவரே நாங்க கற்றுக்கொண்ட காரியம், ஏற்ற நேரத்தில் செய்ய வேண்டிய விண்ணப்பத்தை கரெக்டாய் செய்ய எங்களுக்கு பலன் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு காரியம் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும் போது அந்த காரியத்தில் ஏதாவது தவறு இருக்குமானால், துன்பத்தை கொண்டு வருகிற காரியம் இருக்குமானால், அதற்காக நாங்கள் வேதனைப்பட்டு ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய சமூகத்துல அதை மாற்றத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. நாங்க சாபத்துல இருக்கக்கூடாது, நாங்க அழுகையில இருக்கக்கூடாது, நாங்க வேதனையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் சந்ததிகள் ஆண்டவரே அப்படிப்பட்ட தலையெழுத்துன்னு சொல்லப்படுகிற நொந்து கொள்கிற அனுபவத்துக்குள்ளாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர், எவ்வளவு நல்லவராகவும் எவ்வளவு இரக்கம் உள்ளவராகவும் இருக்கிறீர் என்பதை நாங்க இந்த ஆண்டவரே பைபிள் ஸ்டடியில பார்த்தோம் ஆண்டவரே.
நீங்க எங்களோடு கூட இருங்கப்பா. நீங்க எங்களோட எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா. இனி நாங்க சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை வாழ எங்களை ஒரு மாற்றத்திற்குள்ளாய் நீங்க கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நீங்க இப்போ இந்த வீடியோ ரெக்கார்டிங் ஃபார்மேட்ல உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க பார்க்கும்போது கமெண்ட்ல நீங்க கேட்கலாம். அல்லது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய நம்பர் இருக்கிறதுனால போன் நம்பர் மூலமா தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த வேத பகுதியில ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். மேலும் இந்த மீட்டிங்க, இந்த பைபிள் ஸ்டடிய உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இது அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டருக்குள்ளாய் வளர்வதற்கு அவங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது பிரேயர் ரெக்வஸ்ட் இருக்குமானாலும் இந்த ஸ்கிரீன்ல காணப்படுகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். ஆமென்.